ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரிஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹீரோவோட நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை நிறைய இடங்கள்ல காமிப்பாங்க. அது எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இருக்காதுங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 8. எல்லா வியாதியவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மேஜிக் போர்ஷன் எங்க அம்மாக்கு ஏற்பட்டுருக்கிறது ஒரு மானா டிசீஸ்னா கண்டிப்பா இதை அதையும் கியூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கிரியேட் பண்ண எனக்கு 3 பொருள் தேவை. அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாதிரி கண்டிப்பா அதை எப்படியாச்சும் எடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஜின்ஹோவை மீட் பண்ணி அந்த 19 ரைட்ஸ்க்கு ஒத்துக்கிடுறான். பட் ஒரு கண்டிஷன், எல்லா ரைடுக்கும் நீயும் நானும் தனியா தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பஸ் மினிமம் 8 பேராச்சும் இருக்கணும்ல அப்படின்னு ஜின்ஹோ கேட்கவும், டோன்ட் சாக் பண்ணதையும் நம்ம மத்தவங்களுக்கு பண்ணுவோம், கணக்குல காமிக்கிறதுக்காக வீக்கான ஒரு 6 பீப்புளை நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த் பத்தி உனக்கு தெரியும், நம்ம தனியா உள்ள போனாலும் நமக்கு எதுவும் ஆகாது. மத்தவங்களை உள்ள கூட்டிட்டு போய் அவங்க உயிரை ரிஸ்க் பண்றதை விட யாருக்கும் எதுவாகாம நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா உனக்கு தானே இன்னும் பேர் அதிகமாகும் நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்ப சரி பாஸ், மெம்பர்ஸையும் கேட்டையும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஜின்ஹோ சொல்றான். எஸ் ரேங்க் ஜாகியை தான் காமிக்கிறாங்க. அவ ரன்னிங்ல ட்ரைனிங்ல இருக்கா. உனக்கு என்ன வேணும், ஒளிஞ்சிருந்தது போதும் அப்படின்னு அவ கூப்பிடுவோம். எஸ் ரேங்க் ஹண்டர் கிட்ட இதை எதிர்பார்த்தது தான். கண்டிப்பா நான் ஒளிஞ்சிருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். நான் யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவன் விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். ஜின்ஹோவோட அப்பாவை தான் இப்ப காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கேட்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஈவன் டெய்லி லைஃப் கூட இந்த கேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டஞ்சனுக்குள்ள இருந்து கிடைக்கிற எசன்ஸ் அண்ட் மானா ஸ்டோன் அதோட வேல்யூ ரொம்பவே அதிகம். பட் அதை ஹண்டர் அசோசியேஷன் கில்டு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஒரு பர்சனோட ரேங்கை மெஷர் பண்றாங்க. கேட்ஸ் அப்புறமா டஞ்சன் பிரேக் எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வர எல்லா ப்ராஃபிட்டோ கில்ட் அண்ட் ஹண்டர் அசோசியேஷனுக்கு போனாலும் இதை கண்ட்ரோல் பண்றது நம்ம கவர்மெண்ட் தான். கிட்டத்தட்ட அதுவே இப்போ ஒரு பிசினஸ் மாதிரி மாறிடுச்சு. நம்ம கண்ட்ரியோட 5 மேஜர் கில்ட் அவங்க தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்ட் பண்ற எல்லா ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸும் அவங்களோட கண்ட்ரோல்லயே இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிசினஸ் மேன்லாம் என்ன பண்றது? அதனால தான் நான் முடிவு பண்ணிருக்கேன், நான் ஒரு கில்ட ஆரம்பிக்க போறேன். ஒரு எஸ்ராங் ஹண்டரை ரெக்ரூட் பண்ணி உங்க அண்ணனை அவனுக்கு பார்ட்னரா போட போறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அதுக்கு தகுதியானவன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ஜின்வோ நினைக்கிறான். நேத்து மாதிரியே நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவா ஓடுறான். பட் அது கணக்குல காமிக்க மாட்டேங்குது. காஸ்ட் ரேண்டம் லூட் பாக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதை செலக்ட் பண்ணியிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்னு தெரியலையே. மேபி இன்னைக்குள்ள லூட் பாக்ஸ்ல அது வருமோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா பெருசா நம்ம ஹீரோக்கு எதுவோ கிடைக்கல. டெய்லியும் வரும் 3 ஸ்டேட்டஸ் பாயிண்ட் மட்டும் நம்ம ஹீரோக்கு இப்போ 10 மாட்டேங்குது. லெவலப் ஆனாதான் நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பெனால்டி குவெஸ்ட்டுக்கு போனா அது சென்டிபீட், அதை நான் கொண்டா ஒருவேளை நான் லெவலப் ஆகலாமா? அது பெனால்டி ஜோன், ஒருவேளை நான் லெவலப் ஆகல சி ரேங்க் டஞ்சன் போய் மான்ஸ்டர் கொண்டா மட்டும் தான் நான் லெவலப் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஒரு டி ரேங்க் ஓப்பன் ஆயிருக்கு. அதுல ஃபைட்டை கூப்பிடுறாங்க. மத்த ஸ்ட்ரைக் டீம் முன்னாடி உண்மையான ஸ்ட்ரென்த்தை காமிக்க நம்ம ஹீரோ விரும்பல. பட் அதுக்கு நம்ம ஹீரோ சும்மா உட்கார்ந்திருந்தாலும் லெவலப் ஆக முடியாது. சரி அதுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இவன் ஒரு கை இல்லாமலையும் நீங்க சூப்பரா ஃபைட் பண்றீங்க மாஸ்டர் அப்படின்னு சாங்க பார்த்து சொல்லவும், தோத்து போறதுல எனக்கு வெறும் போல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு கை இல்லாம நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்கன்னு கிளிப்புட்டன்னு கேட்கவும், இவன் என் கை போனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி சமன் வருது. அந்த ரைட்ல என் உயிரே போயிருக்க வேண்டியது ஜஸ்ட் என்னோட ஒரு கை மட்டும் தான் போச்சு. சோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாங் சொல்றாரு. கிம்மோட வீட்டுல காமிக்கிறாங்க. என்னது திரும்பவும் ரைடுக்கு போறீங்களா? போன ரைட்லயே நீங்க உயிர் போய் உயிர் வந்தீங்கன்னு சொல்லவும், ஹண்டர் அசோசியேஷன் எங்களால முடியாத ரைட்ஸ்க்குலாம் எங்களை அனுப்ப மாட்டாங்க. கடைசியா நான் போனா அந்த ஒரு ரைடு எக்ஸப்ஷன், அவ்வளவுதான். இவ்வளவு வர அடுத்து ஸ்கூல்ல சேர்க்கணும், நம்ம 2 பொண்ணுங்களே படிக்க வைக்க நமக்கு நிறைய காசு தேவை, எதுவும் ஆகாது கவலைப்படாதன்னு கிம் சொல்லவும், நீங்க மாஸ்டர் கூட ஃபைட் பண்றீங்கன்னா ஹீரோவா நம்ம பொண்ணு கேட்கவும், ஆமா உங்க அப்பா ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு கிம் சொல்றான். என்ன எதுக்கு தேவையில்லாம டிவில இன்டர்வியூ கொடுக்க வச்ச அப்படின்னு பாக்கியோன் வந்து சோய் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சேர்மன் தான் சொன்னாரு ஒரு நல்ல மனசு இருக்கிறவனை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லவும், அப்போ உனக்கே தெரியுது நீ மோசமானவன்னு, சரி உண்மையை சொல்லு எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி பாக்கியோன் கேட்கறான். அந்த ஃபைல பாரு, யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கில்ட ஆரம்பிக்க போறாங்களான்னு சொல்லவும், ஆமா என் கில்டுலயும் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும், உனக்கும் தெரியும், உண்மையை சொல்லுச்சா எதுக்காக என்ன இங்க கூப்பிட்ட அப்படின்னு பேக்கியோன் கேட்கறான். ஈவன் நீ பீரங் ஹெய்லரா இருந்தாலும் போன ரைட்ல நீ ரொம்பவும் பயந்து போயிட்டல, பேசாம நீ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஃபேமிலி பிசினஸ் எடுத்து பண்ணுன்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் வளர்ந்த பொண்ணு, என்ன எனக்கு பாத்துக்கிட்ட தெரியும், என் லைஃபை நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு ஜோஹியாவா காலை கட் பண்றா. நம்ம ஹீரோ மாறின மாதிரியே இன்னும் எத்தனை நாள் தான் பயந்துட்டு இருக்குது, என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. ஒரு எமர்ஜென்சி டி ரேங்க் ரைடுக்கு அவளுக்கும் வரணும்னு சொல்லி ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து மெசேஜ் வருது. பேக்கியோன் வெளியே போறத சாகியும் பாக்குறா. கில் மாஸ்டர் சோ கிட்ட போயிட்டு இப்ப அவளும் பேசுறா. யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து என்ன ரெக்ரூட் பண்ண வந்தாங்க, அவங்க கில்டுக்கு என்ன மாஸ்டராக சொன்னாங்கன்னு சொல்லவும், நீ என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றத பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டியான்னு கேட்கவும், ஆமா நான் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சாகி சொல்லவும், என்கிட்ட ஹானஸ்டாவும் லாயலாவும் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சோய் சொல்றான். பேக்கியோனை பார்த்தா, ஆமா அவர் ஏன் இங்க வந்துட்டு போறாரு அப்படின்னு பா கேட்கறா. சோய் உண்மையிலேயே எதுக்காக என்ன அங்க கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி பேக்கியோன் கேட்டப்போ, ஜீஜோ ஐலாண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த ஜீஜோ ஐலாண்ட்ல ஒரு எஸ்ராங் டஞ்சன் ஓப்பன் ஆயிருக்கும். டஞ்சன் பிரேக் ஆனதுல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுச்சு. அந்த இன்சிடென்ட் தான் மக்களே மறந்துட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேக்கியான் சொல்றான். ஆனா என்னால அதை மறக்க முடியல, அதை அப்படியே விட்டுலான்னு சொல்றியா? மக்கள் எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும், அதுக்காக தான் உன்னை அந்த இன்டர்வியூவை கொடுக்க சொன்னேன். திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமை ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு திரும்ப போறோம். நான் மட்டும் இல்ல, நீ அங்க என்ன விட்டுட்டு வந்தாங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு ஜோய் கேட்கறான். பேக்கியானும் ஏதோ ஒரு பர்சனை பத்தி யோசிச்சு பாக்குறான். சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை காமிக்கிறாங்க.
அந்த 3 பேரையும் நீங்க எப்படியாச்சும் கொன்றுங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ அந்த டி ரேங்க் டஞ்சன் ரைடுக்கு கிளம்புறான். எப்போ நீ அடிபட்டு தான் திரும்ப வருவா, இப்பெல்லாம் உன் எக்ஸசைஸ் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றான். இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல விஷயம் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட பேக் உனக்கு தேவை இல்லையா, இவன் ஏதோ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போயிட்டு வர மாதிரிலாம் ரைடுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சிஸ்டர் பாக்குறா. சிஸ்டர் சாங் தான் காமிக்கிறாங்க. என்னோட அவேக்னிங் பிசிக்கல் டைப் அவேக்னிங் கிடையாது, என்னோட ஸ்வாட் ஸ்கில் அதுல தான் நான் பெஸ்ட் அப்படின்னு சாங் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பாக்குறாரு. சஞ்சன், நீ ஏதோ ஆளே மாறிட்ட, ஈவன் உன் காலு கூட பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு அவர் பாக்குறாரு. அது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒயிட் டைகர் கில் தான் உன்னை ரெஸ்கியூ பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏதோ ஹை ரேங்க் ஹீலர் வந்து உன்னை ஹீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்க கை ஹீலிங் அப்படியே நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு எனக்கு பெஸ்ட் ஹீலர் கிடைக்கல, பட் கவலைப்படாத, எனக்கு இப்போ இது பழகிடுச்சு, உயிரோட இருக்கன்னு அசோசியேஷன் சொன்னாங்க, அப்பவே நான் வந்து உன்னை பார்த்திருக்கணும், இப்போ இங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்குவோம். அந்த டி ரேங்க் டஞ்சனுக்கு தான் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தா டபுள் டஞ்சன் மிஷன்ல சர்வை பண்ண 6 பேர்ல 5 பேர் இதே மிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த கிம்மும் அந்த இன்னொரு ஆளும் துரோகம் பண்ணி அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. அங்கிருந்த எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சோ எல்லாருமே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஜின்வோ, நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு ஜோஹி வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததுல ஹாப்பி ஆகுறா. அப்போ ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஆளுங்க வராங்க. 3 கிரிமினல்ஸ் வந்து இறங்குறாங்க. ஒரு பொண்ணு இந்த ரைட்ல இருக்காளா, நீ ஏன் கூட வாரியா சொல்லலாம்னு பேசவும், ஒழுங்கா நடந்துக்கோ இல்ல என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு அசோசியேஷன் ஆளு சொல்றான். இங்க என்ன நடக்குன்னு சாங் கேட்கவும், சப்ஸ்டிடியூட் ஹண்டர்ஸும் அவங்க கூட வருவாங்கன்னு சொல்லுவோம். என்னது கிரிமினல்ஸ் கூடயா சேர்ந்து நாங்க ஃபைட் பண்ணணும்னு கேட்கறாங்க. அவங்க ஜெயில் தண்டனையை கம்மிப்படுத்த அவங்க நல்ல விதமா நடந்துக்கிடணும், கவலைப்படாதீங்க. சர்வைலன்ஸ் டீம் மேனேஜர் காங்டேசிக் உங்க கூட வருவாரு, அவர் ஒரு பி ரேங்க் 3 சி ரேங்க் அவரால் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு அசோசியேஷன் லேடி சொல்லுவோம். ஜோஹி, எனக்கு ஏதோ தப்பா படுது, நீ இந்த ரைடுக்கு வராதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ போறது இல்லையா வா கேட்கறா. நான் கண்டிப்பா போவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நானும் வரேன் அப்படின்னு வா சொல்றா. அப்பா ஏதாச்சும் பண்ண நினைச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு காங்டேசிக் கேட்கவும், கிரிமினல்ஸும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. நான் காங்டேசிக் அசோசியேஷன் சர்வைலன்ஸ் டீம் யாராச்சும் லீட் பண்ணணுமேன்னு கேட்கவும், சஞ்சினு நான் வேணா பண்ணட்டுமா அப்படின்னு சாங் கேட்கறாரு. சரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கெல்லாம் இதுக்கு தலை கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். போன தடவை நான் லீட் பண்ண டீம்ல 7 பேர் என்னால இறந்துட்டாங்க, பட் நம்ம 6 பேரும் ஒன்னால தான் சர்வை பண்ணோம், உயிர் பொழைச்ச எல்லாருக்கும் சேர்த்து உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன மிஸ்டர் கிம், நான் லீட் பண்றது ஓகே தானே சாங் கேட்கறாரு. கிம்மோ சரி அப்படின்னு சொல்றான். சரியப்பா வாங்க எல்லாரும் உள்ள போலாம், அந்த கிரிமினல்ஸை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி காங்டேசிக் சொல்றான். எல்லாரும் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து இவங்க டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.